சேனல் அமேசிங் மேக்ஸ். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, நம்ம சாப்டர் 5 டூ டைமென்ஷனல் ஜியோமெட்ரி ப்ராப்ளம்ஸோட இம்பார்ட்டன்ட் ஃபார்முலாஸ் மட்டும் இன்னைக்கு பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, சர்க்கிள் எடுத்துக்கலாம். சர்க்கிள்ல ஆரிஜின் 0,0 இருக்கும்போது, ரேடியஸ் r, மூவிங் பாயிண்ட் P of x, y இருக்கும்போது, the ஈக்குவேஷன் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, x square plus y square is equal to r square. அதுவே சென்டர் h, k இருக்கும்போது, ரேடியஸ் r இருக்கும்போது, the ஈக்குவேஷன் எப்படி இருக்கும்னா, x minus h the whole square plus y minus k the whole square is equal to r square. அடுத்து சர்க்கிளோட ஜெனரல் ஈக்குவேஷன் என்னன்னு பாத்தீங்கன்னா எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர் பிளஸ் 2gx பிளஸ் 2fy பிளஸ் c is equal to 0. இந்த ஜெனரல் ஈக்குவேஷனை வச்சு நம்ம சென்டர் கண்டுபிடிக்கலாம். அட் த சேம் டைம் நம்ம ரேடியஸும் கண்டுபிடிக்கலாம். சென்டர்னா எப்படின்னா மைனஸ் டி கமா மைனஸ் எஃப், ரேடியஸ்னா ரூட் ஆஃப் ஜி ஸ்கொயர் பிளஸ் எஃப் ஸ்கொயர் மைனஸ் சி. அதுக்கப்புறம் இதுல ஒரு 3 கண்டிஷன்ஸ் இருக்கு. இந்த 3 கண்டிஷனை பேஸ் பண்ணி நம்ம எக்ஸசைஸ்லயும் எக்ஸாம்பிள்ஸ்லயும் ப்ராப்ளமும் இருக்கும். அதை நம்ம எக்ஸசைஸ் பார்க்கும்போது தெரிஞ்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஜி ஸ்கொயர் பிளஸ் எஃப் ஸ்கொயர் மைனஸ் சி பாத்தீங்கன்னா பாசிட்டிவா இருந்துச்சுன்னா அது ரியல் சர்க்கிள். அதுவே நெகட்டிவா இருந்துச்சுன்னா அது இமேஜினரி சர்க்கிள். ஈக்குவல் டு 0வா இருந்துச்சுன்னா பாயிண்ட் சர்க்கிள். அண்ட் இந்த ஃபார்முலா பாத்தீங்கன்னா இதை யூஸ் பண்ணி ஒரு ப்ராப்ளம் நம்ம பண்ணுவோம். அப்ப நான் அந்த ஃபார்முலா எப்படி யூஸ் ஆகும்னு சொல்லி தரேன். ஃபர்ஸ்ட் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த சர்க்கிளோட ஃபார்முலா வச்சு பாயிண்ட் பாத்தீங்கன்னா எங்க லை ஆகுதுன்னு கண்டுபிடிக்கலாம். அதாவது ஒரு சர்க்கிள், இதுதான் சர்க்கிள்னு வச்சுக்கோங்க. இந்த சர்க்கிள பாத்தீங்கன்னா இந்த ஈக்குவேஷன் ஈக்குவல் டு 0ன்னு இருந்துச்சுன்னா அது லைஸ் ஆன் த சர்க்கிள். சர்க்கிள்க்கு மேல அது லை ஆகும். அதுவே கிரேட்டர் தென் 0வா வந்துச்சு பாசிட்டிவானா அது அவுட் சைட் த சர்க்கிள் ஆகும். அதுக்கப்புறம் நெகட்டிவா வந்துச்சுன்னா அது இன்சைட் த சர்க்கிள்ல லை ஆகும். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஈக்குவேஷன் ஆஃப் டான்ஜென்ட் அண்ட் நார்மல் கண்டுபிடிக்க போறோம். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா சர்க்கிளுக்கு இந்த ஃபார்முலாக்கு என்ன டான்ஜென்ட் வரும்னு பாத்தீங்கன்னா இந்த எக்ஸ் ஸ்கொயரையே நம்ம x1 எழுதலாம். y ஸ்கொயர் y1 பிளஸ் 2x பிளஸ் x1 பிளஸ் 2y பிளஸ் y1 பிளஸ் c. இந்த மாதிரி ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துட்டு இதுல இருந்து டான்ஜென்ட் கண்டுபிடிங்கன்னு சொல்லும் போது இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு a ஸ்கொயர். இந்த ஈக்குவேஷன் கொடுத்துட்டு டான்ஜென்ட் கண்டுபிடிங்கன்னு சொன்னாங்கன்னா x1 plus y1 is equal to a square. இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா fourth formula condition என்னன்னு பாத்தீங்கன்னா the condition of the line y is equal to mx plus c to be a tangent to the circle x square plus y square is equal to a square. இப்படி கொடுத்துட்டு இதுல c, இந்த c ஓட வேல்யூ கண்டுபிடிக்க சொன்னாங்கன்னா c square is equal to a square 1 plus m square or c square is equal to a square plus a ஸ்கொயர் m ஸ்கொயர். இப்ப c கண்டுபிடிக்கணும்னா இந்த பக்கம் ஸ்கொயர் ரூட் மாதிரி எடுத்து பண்ணணும். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா the last important formula என்னன்னு பாத்தீங்கன்னா பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட். பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட் எப்படி கண்டுபிடிக்கணும்னா மைனஸ் am by ரூட் ஆஃப் 1 plus m ஸ்கொயர் a by root of 1 plus m square. அடுத்து ஈக்குவேஷன் ஆஃப் டான்ஜென்ட் அட் பாயிண்ட் p கண்டுபிடிக்க சொன்னாங்கன்னா y is equal to mx plus a root of 1 plus m square. இதுவும் யூஸ் பண்ணலாம், இது யூஸ் பண்ணலாம். இது ரெண்டுமே சிமிலர் தான். இங்க இது என்னன்னு நீங்க கண்டுபிடிக்கலாம். இதுதான் c, நம்ம முன்னாடி யூஸ் பண்ண மாதிரி. ஓகேங்களா? சோ இதுதான் இம்பார்ட்டன்ட் ஃபார்முலாஸ். அடுத்து வர வீடியோஸ்ல பாத்தீங்கன்னா எக்ஸசைஸும் எக்ஸாம்பிள்ஸும் இருக்கும். ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸ் கவர் பண்ணதுக்கு அப்புறம் எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். சோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். கீப் சப்போர்ட்டிங். ஸ்டே டியூன்ட்.